சோயா பிரியாணி பண்ணலாம் இருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து சோயா பிரியாணினா பிடிக்கும். ஸோ தக்காளி, ஆனியன், பச்சை மிளகா, மின்ட்டு போட்டு கட் பண்ண போகிறேன். என் பொண்ணுக்கு வந்து வாயில் வரக்கூடாது இதெல்லாம், அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். இது வந்து பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர், ரெட் சில்லி பவுடர், ஆயில், கீ, ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு போடுவேன். அப்புறம் லெமன் ஜூஸ். குக்கரில் ஆயில், கொஞ்சம் கீ, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, ஆனியன், டொமேட்டோ, மின்ட்டு, பச்சை மிளகா நல்லா வதக்கணும். என் பொண்ணுக்கு வந்து வாயில் போகக்கூடாது எதுவுமே, வெஜிடபிள்ஸ்ன்னு காய் எது போட்டாலுமே பிடிக்காது. அதனால் நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக வதக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பேலன்ஸ் ஆனியன், தக்காளி, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ராய்த்தாக்க வச்சுருக்கேன். வேர்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, வீட்டில் அரைஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். ரெட் சில்லி பவுடர், ப்ளைன் சில்லி பவுடர், கர்டு ஒரு 4 ஸ்பூனு, நல்லா வதக்குது. சுடு தண்ணியில் சோயா வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் போட போகிறேன். சோயா நல்லா வதக்கணும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேபிக்கு மீல் மேக்கர் பிரியாணி. அது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன், குட்டி குட்டியாக, நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ், ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன், கல் உப்பு, டர்மரிக் பவுடர் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா வதக்க போகிறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி எடுத்து பிரியாணி குக்கரில் போடுறோம். ஒரு அளவுக்கு அரிசிக்கு ஒரு அளவுக்கு தண்ணி. ஸோ 2 அளவுக்கு அரிசினா 2 தண்ணி, 2 டம்ளர். இப்போது குக்கர் வச்சு மூடிடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் அப்புறம் குக்கர் வச்சு மூடிடலாம், அவ்வளோதான். ராய்த்தா ரெடி பண்ணி ஆகிட்டேன். நல்லா அரிசி குக் ஆகுது. பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஹாய் பேபி, என் பொண்ணு அவள் தான் எப்போது பிரியாணி ரெடி ஆகும்னு கேட்டுகிட்டே இருக்கா. குக்கர் வச்சு மூட போகிறேன். ஒரு விசில் போதும். ஒரு விசில். இப்போது பிரியாணியை ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், சரிய கம்மன்னு வாசனை. என் பொண்ணு டின்னருக்கு ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வாவ், டெலிஷியஸாக இருக்குது பார்க்கும் போதே. பிரியாணி ரெடி. பேபி டேஸ்ட் பண்ணு. டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பர்மான்ட்டா என் பொண்ணு. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. Bye. Take care. See you.